உங்க அம்மாவா கண்டுபிடிக்கல, நானே வேணும்னு போய் தான் உங்க அம்மா கிட்ட சொன்னேன். என்ன நீ நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? திருக்குறள் சொல்ற மூஞ்ச பாரு, லாரி டயர்ல அடிபட்டு தவளை மாதிரி. அது இப்ப நான் ஏதாவது சொல்லக்கூடாதது சொல்லிட்டேனா? நீ இந்த ஏரியா பக்கமே வராத. வரமாட்டேன். நீ பாப்பா பாபி எப்படி யூபி அவன உண்மைய சொல்ல வச்ச? யூபி சூப்பர், கலக்கிட்ட. ஐயோ, இதுக்கு முன்னாடியே நான் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேரு காட்டுல தியானம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பசினால அவங்க மனசுல விதவிதமான உணவு பத்தி தோணிச்சாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க குரு அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாராம். இப்போ நீயும் அப்படிதான் பண்ண. அச்சோ, மறந்தே போயிட்டேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பணும். யூபி உன்னை கூட்டிட்டு போக முடியாது, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்புறம் பாக்கலாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் போய்தான். நான் உண்மையிலேயே இப்போ கிளம்புனது டக்கிமிய பாக்கதான், வேற எதுக்கும் இல்ல. நீங்க எல்லாரும் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ஸ்வீட் என்ன கேக் ரெடி. ரொம்ப தேங்க்ஸ் டக்கிமி. பரவாயில்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏய், இவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காத, இவன் சரியான புழுக. என்ன டெஸ்ட் பேப்பரை வேஸ்டா கிழிச்சு போட்டு உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கினவன் தானே நீ? உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச எங்க கிட்டே வா. ஏய் தொசாக்கா, நான் மட்டுமா எங்க அம்மா கிட்ட உண்மையை மறைச்சேன்? நீ கூட தான் உங்க அம்மா கிட்ட உண்மையை மறைச்ச. என்ன இது மாறி மாறி குறை சொல்லிக்கிறீங்க? யூபி, என்னையே இப்படி மாட்டி விடுற. தயவு செஞ்சு இப்படி நடந்துக்கிறத நிறுத்துங்க, நம்ம பெரிய பசங்க. பொய் சொல்றது சகஜம், நான் கூட எங்க அம்மா கிட்ட நிறைய சொல்லிருக்கேன். அச்சச்சோ, நானே இத சொல்லல, இதுல வெறும் பொய் தான், நான் சொல்லவே இல்ல. ஆமா, இரு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். உண்மையிலேயே இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. இந்த மாதிரி கேவலமான கேக்க நான் என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டது கிடையாது. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஐயே, சாரி, நான் இதை இன்னும் கொஞ்சம் பேக் பண்ணிருக்கணும். பரவாயில்ல விடுப்பா, இதெல்லாம் சகஜம் தானே, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். உனக்கு தான் சமைக்க வரலன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்காக இந்த வேலையெல்லாம்? ஒழுங்கா உட்கார்ந்து படிக்கிற வேலையை மட்டும் பாரு. என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? உனக்கு அவளை பத்தி என்ன தெரியும்? நம்ம டக்கிமி உண்மையிலே திறமைசாலி. டக்கிமியோட கியூட்டான முகத்தை பார்த்தா யாருக்காச்சும் குறை சொல்ல தோணுமா? அதனால தப்பாவே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. என்னது இந்த மாதிரி ஐஸ் வச்சு நான் மயங்கிடுவேனா? என்ன போதும் போதும் மிச்சியோ, நீ உண்மையிலேயே இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன புகழ்ந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே இது சூப்பரா இருக்குப்பா. நீ யாவது இப்ப உண்மைதான் சொல்றியா? உண்மை, இந்த மாதிரி உப்பு இருக்கிற கேக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? புதையல் வேட்டைக்கு போறாங்க பாருங்க. பெரிய கேப் விழுந்திருக்கிற இந்த மேப் ரீல் தானே? அது ரீல் இல்ல, ரியல். இத நம்பி டீல் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரா. அப்புறம் ஃபீல் பண்ணனும். போதும் போதும், ஆளாளுக்கு ரைமிங்ல பேசாதீங்க. நம்பிக்கையை கைவிட கூடாது. இத பாருங்க, நாம இந்த புதையல தேடுறது இல்ல, ஒரு விளையாட்டா வேணா வச்சுக்கலாம். ஆனா விளையாட்டா தேட போன பல பேருக்கு பெரிய பெரிய புதையெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சரித்திரமே சொல்லுதுப்பா. என்னது நிஜமாவா? ஆமாப்பா, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் இப்படி விளையாட்ட ஆரம்பிச்ச ஒண்ணுதான். வாழ்க்கையில முத முறையா நல்ல ஐடியாவை கொடுத்திருக்க. ஓகே, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, களத்துல இறங்கி நாம எல்லாரும் கதகளி ஆடலாம்.
ஏதோ கிடைச்சிருக்கு. வாங்கப்பா. இந்த டப்பாக்கு தான் இவ்வளவு பெரிய பில்டப்பா? தேடுறான் தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. பொறுமையா இருங்க, எல்லா தேடலுக்கும் நிச்சயமா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அதோ பலன் எப்படி பலபலன்னு மின்னது பாரு. இவ்வளவு நேரம் தேடி இந்த சிலை தான் கிடைச்சதா? நாம அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாமா? தாராளமா போலாம்ப்பா. நாம கரெக்டா தான் வந்திருக்கோமா? இந்த மேப்ல இருக்கிற மாதிரி இடம் இங்க எங்கேயுமே காணோம். யூபி என்னாச்சு? யூபி, உனக்கு எதுவும் ஆகல? அங்க கீழே ஏதோ வழியா கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. ஒருவேளை அது ரகசிய வழியா கூட இருக்கலாம். சரியா சொன்ன. அப்பிட்டு இது வேலைக்காது. 1 2 3 let's go. இந்த இருட்டுக்குள்ள போறது பயமா இருக்கு. You don't worry, நாங்க இருக்கோம்ல, பயப்படாம வா. இத பார்த்துதான் 2 பேரும் பயந்தீங்களா? இது ஒண்ணு பாம்பு கிடையாது, வேர்தான். ஆக்சுவலி நான் பாம்பே அப்படி புடலங்க மாதிரி தூக்கி போட்டு வருவேன். இவன் பயந்து கத்துனதால தான் பயந்துட்டேன். சும்மா சீன் போடுறது நிப்பாட்டு. நீ பயந்துட்டு ஏன் மேல பழி போடுறியா? 2 பேரும் கொஞ்சம் குனிஞ்சு நடங்க. எதுக்கு அப்படி நடக்கணும்? ஒரு நல்லதுக்கே காலம் இல்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சல வேற. அவனுக்கு வர ஸ்டைல் தானே சொல்ல முடியும். ஆமா, இவர் பெரிய சினிமா ஆக்டர். இவருக்கு ஸ்டைல் வேற கேக்குது. ஆமா, என்னாச்சு? பாத்தீங்களா, தற்செயல ஒரு பாதை உருவாயிடுச்சு. என்னோட சாதுரிய புத்திய கவனிச்சுங்களா நண்பர்களே? நிச்சயமா நாம நினைக்கிறத விட அங்க மிகப்பெரிய புதையல் புதைஞ்சு கிடக்கும். அதை எடுத்துட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். வாங்க. எனக்கு என்னமோ இது சரியா படலை. இந்த பிளாட்ஃபார்ம் கீழே விழ போகுதுன்னு நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். 4 நாள் கழிச்சு சொல்லிருக்கலாம்ல. அச்சச்சோ, திடீர்னு லைட் போயிடுச்சு. யூபி, ஏதாவது பண்ணுப்பா. வந்துடுச்சுப்பா. நல்ல வேளை தப்பிச்சோம். எங்க போனாங்க? மிச்சியோ எங்க இருக்க? யூபி எங்க இருக்க? எங்க போனீங்க 2 பேரும்? இங்க இருந்து தான் சத்தம் வருது. ஏய் மிச்சியோ, பயமுறுத்துறதுல நீ வீக்கு. அதுக்கெல்லாம் என்ன மாதிரி பட்டம் வாங்கியிருக்கணும். என்ன யூபி வச்சு லைட் போட்டு காட்டுற? முதல்ல இங்க வா. யூபிக்கு 2 லைட் தானே எரியும், இத்தனை எரியுதே. அதெல்லாம் வவ்வாலுங்கன்னு அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். இன்னும் 4 வருஷம் கழிச்சு சொல்லி எல்லாத்தையும் இவரோட பெரும் பிரச்சனையா இருக்குப்பா. பாவம் டக்கிமி தவிக்கிறா. நம்ம உதவி இல்லாம அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யூபி, நாம எப்படியாவது அவங்க கிட்ட போகணும். சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணு. என்ன இது கலர் கலரா தெரியுது? புரிஞ்சு போச்சு. இது ஒரு பசில் மேப் மாதிரி யூஸ் ஆகுமா? இத வச்சு வழிய கண்டுபிடிச்சு நாம வெளியே போகணும். அப்படியே நாம ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்திடலாம். அப்படிதானே? ஓகே யூபி, வா நம்ம கிளம்பலாம். என்ன சைலண்ட் ஆயிட்டேன்? அப்படியே இரு. இப்போ இந்த பக்கம் போகணும். நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? ஏய், உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகலையே. நண்பா, உண்மையிலே நீ புத்திசாலி தான்ப்பா. இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்னு இவனை இப்படி புகழ்ந்துட்டு இருக்கீங்க? எனக்கு உண்மை தெரிஞ்சாவணும்.
விட்டுறாத யுபி, நம்ம மாட்டிக்க கூடாது. ஓ, இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, வாங்க இப்படி போயிடலாம். கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சுக்கோ. எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. இதை விட்டு நம்ம வெளியே போக வேற வழியே இல்ல. பேபி, யுபி, என்ன பாரு யுபி, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு. போச்சு, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். தனியா எங்களை பார்க்க வச்சு திங்கிறியே, உனக்கு வயிறு வலிக்க போகுது பாரு. நீ எதுக்கு என்கிட்ட கோச்சிக்கிற? நான் எல்லாருக்குமே தான் கொண்டு வந்திருக்கேன். நாம எல்லாம் சாப்பிடலான்னு. இத பத்தியா ஜூஸ், பிஸ்கெட், குச்சி முட்டாய், குறியீர டீ நிறைய கொண்டு வந்திருக்கியா? ஏய், உன்கிட்ட குடிக்க பால் இருக்காப்பா? இருக்கு, இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் பா. என்ன பவர் வந்துருச்சா? மீமி, ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணா இந்த கல்லை நிச்சயம் தள்ளிட முடியும். என்ன விளையாடுறியா நீ? இந்த கல்லோட விட்டு பல டன் இருக்கும், எப்படி தள்ள முடியும்? நம்ம 4 பேர் சேர்ந்தா ஈஸியா தள்ளிட முடியும். ஓபனிங் நல்லா இருக்கு, பினிஷிங் நல்லா ட்ரை இருக்கு. பண்ணி பாப்போம். எல்லாரும் ரெடியா? மீமா, ஏலேலோ ஐலசா ஐயா. இவ்ளோ முக்கியம் ஒரு இன்ச்சு கூட நவர மாட்டேங்குது. நகரும் நகரும், இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கல்லை எப்படியா கரைப்ப? இது நகர்ந்து தள்ளுங்க. ஏலேலோ ஐலசா. வெளிச்சம் தெரியுது, வெளியே போற வழியும் தெரியுது. ஆனா அது ரொம்ப உயரத்துல இருக்கு, நம்மளால ஏன் இல்லாம எப்படி ஏற முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒருத்தர் மேல ஒருத்தர் காலை வச்சு மேல ஏறி போயிடலாம். அதுக்கு கயிறே தேவையில்லை, தெரியல. சூப்பர் ஐடியா. என்ன சொல்ல வர இப்போ? ஆ? என்னது அது? அங்க பாருங்க, அந்த ஓரத்துல ஒரு ஜாடி தெரியுது. அது ஜாடி இல்ல, நாம தேடி வந்த புதையல். கண்டிப்பா புதையல் தான். இப்போதான் மூச்சே வருது. என்னது அது? இந்த இடத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கே. சீக்கிரம் சீக்கிரம் அதை தர. உள்ளுக்குள்ள நிச்சயம் ஏதோ பெருசா இருக்க போகுது. இன்னைக்கு செம வேட்டை தான், திறந்துடுவோம். ஐயோ, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இது திறக்கவே மாட்டேங்குது. அண்ணா இருக்கிற விடு. ஊய். இது புதையல் மாதிரி தெரியலையே. சொப்பு சாமா மாதிரி இருக்கு. பொம்மைக்கார் மாதிரி இருக்கே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் குட்டி பீப்பாவா இருக்கும்போது என்னுடைய விளையாட்டு சாமான எல்லாம் இங்கதான் புதைச்சேன். என்ன, நீ புதைச்சு வச்சியா? அப்பவே சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன்.